ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அக்னி சிறகு. நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் கிரண், மதுமிதா இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோவை கிரண் கௌதமுடைய ஃபோனுக்கு சென்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்து கௌதம் ஒரு பக்கம் செம்ம ஷாக் ஆகிறாங்க. சரி, யார் என்னன்னு அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலான்னு பார்த்தாக்கா ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. கௌதமை ஒரு பரபரப்போட கிரண் வந்து வச்சுருக்காரு. இன்னொரு பக்கம் கிரண் நினைக்கிறாரு, மதுமிதாவும் எனக்கு தான் சொந்தமாக போகிறா, அவகிட்டேருந்து வரக்கூடிய பணமும் எனக்கு தான் சொந்தமாக போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது ஸ்ருதி பீரோவில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை பார்க்குறாங்க. அதை பற்றி கிரண் கிட்டே விசாரிக்கிறாங்க. ஆனால் கிரண் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு. அதாவது, நீ பணம்னு கேட்குற, பணத்தை கொண்டாந்து கொட்டினா ஏதுன்னு கேட்குற, நான் என்ன தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் ஸ்ருதி அங்கேருந்து போகிறாங்க. அப்போ தான் கிரண் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு போகிறாரு. அபிஷேக் தான் அந்த கட்டுக்கட்டான நோட்டுகளை கொடுத்துருப்பாங்க. வேலை என்ன அப்படின்றத அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதை இந்த இடத்துல கிரண் வந்து நினச்சி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் மதுமிதா தூங்கி எழுந்துக்கிறாங்க. எழுந்து பார்த்தா கௌதமை காணும். என்னடா அது கௌதமை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்த்தா கௌதம் அங்கே செம்ம கோவத்தில் நின்றுட்டுருக்காரு. என்னாச்சு கௌதம், ஏன் 3:30 மணிக்கு எழுந்து இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அப்போது கௌதம் வந்து செம்மையாக கோவப்பட்டு இங்கே மதுமிதாவை வந்து கேள்வி கேட்குறாங்க. நேற்று எங்கே போனேன், யாரை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி மதுமிதாவை பயங்கர சவுண்டோட கேள்வி கேட்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் அங்கே ஹாலில் கூடுறாங்க. ஒரு பக்கம் அபிஷேக்குடைய மாமா, சகுந்தலா, அப்புறம் பாட்டி எல்லாருமே அந்த இடத்துல கூடுறாங்க. என்னாச்சு கௌதம் அப்படின்னு சொல்லி பாட்டி விசாரிக்கும் போது நேற்று இவ யாரு கூட போனான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னதும் இங்கே மதுமிதா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அச்சுச்சோ அப்படின்ற மாதிரி பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க. அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கிரணை மீட் பண்ண தானே போனேன் அப்படின்னு சொல்ல மதுமிதாவும் ஆமாம் அப்படின்றாங்க. ஸோ இதை கேட்டதுமே சகுந்தலா, பாட்டி 2 பேருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஸோ ஏன் கூட உனக்கு சேர்ந்து வாழ விருப்பம் கிடையாது, அவன் தான் உனக்கு இஷ்டம், ஏன் கூட சேர்ந்து வாழாதவளுக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது, வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி கௌதம் மதுமிதாவுடைய கையை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியில் பிடிச்சி தள்ளுறாரு. அதை பார்த்து அபிஷேக் ஒரு பக்கம் சிரிக்க செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா இது மதுமிதாவுடைய கனவு. என்னடா இது இந்த நேரத்தில் இப்படி ஒரு கனவா அப்படின்னு சொல்லி எழுந்து பார்த்தா இங்கே கௌதம் தூங்கிட்டு இருக்காரு. மதுமிதா கண்ணாடி முன்னாடி போய் நிற்க, இப்படியே எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்ணாடியை பார்த்து கேட்கும்போது, அது உனக்கு தெரியாதா, நீ உன் புருஷங்கிட்ட போய் சொல்லிட்டு போனால அந்த ஒருத்தர் தான் இந்த கனவாக வந்திருக்குன்னு மதுமிதாவுடைய மனசாட்சியை இங்கே வந்து பதில் சொல்லுது. பாவம் மதுமிதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறி போகிறாங்க. ஸோ அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது கௌதம் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டாரு, ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அதை பார்த்த மதுமிதா நம்மளுக்கு முன்னாடி எழுந்து ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டாரு. சரி, ஃபோன் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம ரெடி ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு வந்து பார்த்தா கௌதம் அங்கே இல்லை. வெளியில் வந்து பார்க்குறாங்க, காரும் இல்லை. சரி, கௌதமுக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. சரி, லாஸ்ட் ஒரு சான்ஸ், இப்போவாது ஃபோன் அட்டன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டே இங்கே ஃபோன் வந்து அடிக்கிறாங்க. அப்போ தான் கௌதம் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, நான் ரெடி ஆகிட்டேன், நான் இப்போ எப்படி வருது அப்படின்னு சொல்ல, நான் முக்கியமான ஒரு மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இதனால மதுமிதா ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க. அதை பற்றி பாட்டி விசாரிக்கிறாங்க. என்னாச்சு, நீ ஆஃபீஸ்க்கு போகலையா, லஞ்செலாம் பேக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் ஆஃபீஸ்க்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா சோகத்தோட அங்கேருந்து போகிறாங்க. இதை பார்த்த அபிஷேக் அந்த லெட்டர் வந்து பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவுடைய ரூமில் அந்த டைரியில் வச்ச அந்த லெட்டரை எடுக்கிறத சகுந்தலா பார்க்குறாங்க. பார்த்துட்டு அபிஷேக் கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ அபிஷேக் அவருடைய பிளான் என்ன அப்படின்றத தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லும்போது ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து செய்துட்டு இருக்கேன், நீ என்னமோ சின்ன பிள்ளைத்தனமாக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கேன், இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லி அபிஷேக்கை திட்டும்போது, எப்போ பார்த்தாலும் கௌதம் முன்னாடியே போய் கை கட்டி நின்றுட்டு இருக்க முடியாது, என்னையும் ஆஃபீஸில் ஒரு உயர் பதவியில் வச்சு பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஆனால் ஏன் அதற்கான ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி அபிஷேக் ஒரு பக்கம் கோவப்பட்டு தன்னுடைய அம்மா கிட்ட பேச, அந்த இடத்துல அபிஷேக் மாமாவும் என்ட்ரி கொடுக்குறாங்க. அபிஷேக்கை அடித்ததை பார்த்து அவரும் மிரண்டு போகிறாரு. இதுக்கும் தனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரே வழியை என்ட்ரி கொடுக்க, அப்போது இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைத்தனமாக ஏதோ பண்ணி மறுபடியும் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சகுந்தலா ஒரு பக்கம் வார்ன் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா மதுமிதாவுக்கும் கிரணுக்கும் இடையில சம்திங் ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை சந்தோஷ் ஒரு பக்கம் நின்று கேட்க, இன்னொரு பக்கம் கௌதம் நின்று கேட்டுட்ருக்காங்க. அபிஷேக் இதை நினச்சி ரொம்ப சிரிக்கிறாரு. ஸோ இங்கே கௌதம் எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. ஆனால் சந்தோஷ்க்கு கோவம் வந்து, கௌதம் உங்களுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பான், அவரை போய் நீங்கள் இப்படி தப்பாக பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் சீட்டை கழிச்சு அனுப்புறது கூட தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு
பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.